சக்தி. தென்னாடு மூர்த்தி சிறப்பு கொண்டது, வடநாடு தீர்த்த சிறப்பு கொண்டது. ஆன்மீக வளர்ச்சிக்கும் ஆன்ம முன்னேற்றத்திற்கும் இறை வழிபாடு முக்கியம். இறை வழிபாட்டுக்கு திருக்கோயில் முக்கியம். ஒரு யோகி அக வழிபாட்டின் மூலம் உள்ளே ஜோதியாக உள்ள கடவுளை கண்டு தரிசிக்கிறான். எல்லா மக்களாலும் யோகிகள் போல அக வழிபாடு செய்ய முடியுமா? முடியாது. எனவே சாதாரண மக்கள் புற வழிபாடு செய்து மக்களின் அருளை பெறட்டும் என்று ஒரு கோயில் எழுப்பி விக்கிரகம் வைத்து தெய்வ சக்தியை அந்த விக்கிரகத்தில் எழுந்தருளுமாறு பண்ணினார்கள். அந்த தெய்வ சக்தி மங்காமல் இருப்பதற்காக 3 கால பூஜை, 6 கால பூஜை என்றெல்லாம் அன்றாட பூஜைகள் நடக்குமாறு பார்த்து கொண்டார்கள். அன்றாட வழிபாட்டில் சில குறைகள் வந்து சேரலாம். அத்தகைய குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய வேண்டி ஆண்டுக்கு 1 முறை 2 முறை திருவிழா எடுத்து தெய்வ சக்தி மங்காமல் இருக்குமாறு பார்த்து கொண்டார்கள். அடிக்கடி நாட்டில் புயல், வெள்ளம், பஞ்சம், கலவரம், கொள்ளை, படையெடுப்பு என்ற விபரீதங்கள் நேர்ந்தால் கோவில் வழிபாடு தடைபடும். கோயில்களில் களவுகளும் நடைபெறலாம். இத்தகைய காரணங்களால் கோயிலில் வழிபாடு விழாக்கள் தடைபடலாம். ஆகவே குறைகளை நிவர்த்தி செய்ய 12 ஆண்டுகளுக்கு 1 முறை கும்பாபிஷேகம் செய்து தெய்வ சாநித்தியம் மங்கிவிடாதபடி பார்த்து கொண்டார்கள். ஓம் நிம்மதி தருவாய் போற்றுவோம். நிம்மதி தேடி வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிற நமக்கு ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே என்ற பாடல் சொல்லுகின்ற பாதையில் எண்ணச் சுழல்கள் வட்டமிட்ட வண்ணம் உள்ளன. நாம் ஏன் பிறந்தோம்? என்ன சாதிக்கப் போகிறோம்? ஏன் நமக்கு இந்த பிறப்பு? ஏன் உலகம் படைக்கப்பட்டது என்றெல்லாம் மனம் நிலை தடுமாறுகிறது. தன்னைத்தானே அறிவது, தன்னுள்ளே இறைவனை அறிவது, இறுதியில் இறைவனோடு கலப்பது என்பதை தெரிந்து கொள்வதற்கே ஆன்மீகம் என்ற அன்னையின் வரிகளை நினைத்து மனதில் தெளிவு ஏற்படுகிறது. என்னை நம்பி சரணடைந்தவர்களை என்றும் நான் கைவிடுவதில்லை என்று சொல்கின்ற அன்னையின் வாக்கில் மனம் நிலைப்படுகிறது. ஓம் சக்தி. ஆன்மா என்னும் பாத்திரத்தை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். உங்கள் மனத்தில் எப்போதும் ஆன்மீக அலைகளே எழுந்தபடி இருக்க வேண்டும். வாழ்க்கை வசதி, பந்த பாசம், குழந்தைகள் என்கிற ஆசை அலைகளே தோன்றியபடி இருந்தால் ஆன்ம அலைகள் எடுபடுவது இல்லை. ஊருக்கு ஒரு ஆன்மீகவாதியும் வீட்டிற்கு ஒரு ஆன்மீகவாதியும் உருவானால் மட்டும் போதாது. எல்லோருமே ஆன்மீகவாதியாக மாறினால்தான் நாட்டில் அமைதி கிடைக்கும். 2 மனங்களும் ஒன்றுபட்டால்தான் அமைதி கிடைக்கும். நாளைய உலகம் ஆன்மீக உலகம் என்று ஆரம்பத்திலிருந்தே சொல்லி வருகிறேன். அதற்கு ஏற்ற சூழ்நிலைகளையும் வளர்ச்சி பணிகளையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய வேண்டும். கலியுகம் என்றால் சனியுகம் என்று பொருள். கலியுகம் காதல் யுகமாக மாறிவிட்டது. கலியுகம் சனியுகமாக மாறிவிடக் கூடாது. சக்தி யுகமாக மாற வேண்டும். அன்னையின் அருள் வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓம் சக்தி.